விழுப்புரம் முதல் தஞ்சை வரையிலான இரட்டை வழி ரயில் பாதை பணிகள் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர்.என். சிங் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் மற்றும் மயிலாடுதுறை தொகுதி மக்களவை உறுப்பினர் ஆர். சுதா ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். சில தினங்களுக்கு முன்பு மக்களவையில் பேசிய ஆர். சுதா, மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் பராமரிப்பு பணியானது ஆமை வேகத்தில் நடைபெறுவதாகவும் நடைமேதையில் அமைக்கப்படும் டைல்ஸ் தரமற்ற நிலையில் இருப்பதாகவும் விமர்சித்து பேசியிருந்தார். இந்நிலையில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆய்வு செய்ய கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நேற்று ஆய்வு நடைபெற்றது. ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொது மேலாளர் ஆர்.என். சிங், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சிதம்பரத்திலிருந்து மயிலாடுதுறை வரை நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகளை ஆய்வு செய்து வருவதாகவும் விழுப்புரம் தஞ்சை இடையே உள்ள ரயில் பாதையை இருவழி பாதையாக மாற்றுவது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனும் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் H.S. ஸ்ரீகாந்த் உடனிருந்தார்.